வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இருக்குல்ல, பிப்ரவரி 5ஆம் தேதி நடக்க போது. திமுக சந்திரகுமாரை வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க. இப்போ எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதிமுக தேர்தலை புறக்கணிக்குது, தேமுதிக நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாஜகவுடைய கூட்டணி சீமான் அவர்கள், இவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நம்ம கேட்டுக்கிருந்தோம். சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலை சந்திக்கிறாரு. பொங்கல் அன்னைக்கு வேட்பாளர் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆலோசனை நடத்திய பிறகு முடிவெடுக்கப்படும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. நேற்று பாஜக அவங்களுடைய நிலைப்பாடு அறிவிச்சிருக்காங்க. என்டிஏ தலைவர்களோடு ஆலோசனை நடத்திய பிறகு பாஜகவும் இந்த தேர்தலை புறக்கணிக்குது அப்படின்னு அண்ணாமலை அறிவிச்சிருக்காரு. இதற்கான காரணமாக என்ன சொல்லியிருக்காரு, 2023 பை எலெக்ஷன் ஈரோடு கிழக்கில் நடந்துச்சுல, அப்போ என்னென்ன விதிமீறல்கள் நடந்துச்சு, மக்களை பட்டியலை போட்டு அடைச்சு அவ்வளவு இஷ்யூ வந்துச்சு. இந்த வாட்டியும் மக்களை பட்டியலை போட்டெல்லாம் அடைப்பாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்ப்பதற்காக தான் இந்த தேர்தலை பாஜக புறக்கணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் அறிவிச்சிருக்காரு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் தேர்தலை புறக்கணிக்காமல் தேர்தலில் போட்டியிட்டா அங்கே கேம்பெயின் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த பகுதிகளில் கட்சி வளர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நிறைய தலைவர்கள் அந்த பகுதிக்கு ஸ்பெசிஃபிக்காக வருவாங்க. தோக்குறது மேட்டர் இல்லை, ஆனால் கூடுதலாக நிறைய வாக்குகளை பெற முடியும், பிஜேபியை நோக்கி நகர்த்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ தேர்தல் எல்லாத்தையும் நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இருந்தாலும் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க, ஏதாவது ஒரு கால்குலேஷன் கண்டிப்பாக இருக்கும். திமுக பார்த்தீங்க அப்படின்னா, பார்த்தீங்களா அதிமுக பாஜகலாம் பயந்துடுச்சு திமுகவை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபயர் விட்டுக்கு இருக்காங்க. பாஜக கமெண்ட் செக்ஷனில் இன்னொரு பதிவை போடுறாங்க. அப்படியா, 2012 புதுக்கோட்டையில் பை எலெக்ஷன் நடந்துச்சு, அந்த பை எலெக்ஷனை திமுக புறக்கணிச்சிச்சு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் புதுக்கோட்டை இடைத்தேர்தலை திமுக புறக்கணிப்பதாக அறிவிச்சாரு. அப்போ திமுக பயந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மடக்கிறாங்க பாஜக. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம், உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா இன்னைக்கு தொடங்கியிருக்கு. மொத்தம் 45 நாட்கள் நடக்குது. பிப்ரவரி 26ஆம் தேதி வரைக்கும் மகா கும்பமேளா நடக்குது. யூஸ்வலாக கும்பமேளா அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். மகா கும்பமேளா அப்படிங்கிறது 144 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த பிரயாக்ராஜில் இப்போ நடக்கக்கூடிய மகா கும்பமேளா 144 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது அப்படிங்கிற செய்திகள்லாம் படிக்க முடியுது. இந்த 45 நாளில் 40 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் இந்தியாவில் எல்லா பகுதிகளில் இருந்தும் பிரயாக்ராஜ் வருவாங்க, வழிபாடு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலையும் கேள்விப்படுறோம். இந்த 45 நாளில் 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு யூபிக்கு வருவாய் கிடைக்கும். 2 லட்சம் கோடி அளவுக்கு வருவாய் கிடைக்குமா இந்த கும்பமேளா நடத்துறதுனால. நிறைய பேர் வரது, அங்கே உத்தரப்பிரதேசத்தில் பொருட்களை வாங்குறது, இது மாதிரியான வருவாயெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, டேக்ஸ், அதுக்கு இதெல்லாம் ரஃபாக கேல்குலேட் பண்ணிங்கன்னா 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. யூபி கவர்மெண்ட்டுக்கு மட்டும் 16,000லேருந்து 20,000 கோடி ரூபாய் அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கு மட்டும் நேரடி வருவாய் கிடைக்குமா. ஃபேண்டாஸ்டிக்கான அப்டேட்டு. முக்கியமாக இன்றைக்கி காலையில் தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு. லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி இருக்காங்க. 35 லட்சம் பக்தர்கள் இன்றைக்கி காலையில் புனித நீராடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை கேள்விப்படுறோம். சூப்பரான அப்டேட் இது. அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக பாஜக மாநில தலைவர் ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்காரு. பெரியார் விவகாரம் தொடர்பான டிபேட் நடக்குதுல, சீமானுடைய பேச்சுக்கு ஒரு டிபேட் நடந்துக்கிறதுல. இந்த விவகாரத்தில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் தான் சொன்னார், சீமான் ஆதாரத்தை கொடுக்கல அப்படின்னா வீட்டுக்கு போவேன், சீமானுடைய வீட்டுக்கு போவேன், முற்றுகையிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாரு. அண்ணாமலை சீமானுக்கு சப்போர்ட் பண்ணி அவரும் களமிறங்கிட்டாரா. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரிஸ்டுகள் ரொம்ப ஷாக்கிங்கில் இருக்காங்க. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா தமிழ் கேள்வி செந்தில்வேல் திமுகவுடைய அண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிக்குவார். அவர்கிட்ட ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு. அந்த நேர்காணலில் ராமகிருஷ்ணன் அவர்கள் கண் கலங்கி அழுதுருக்காரு, கதறி அழுதுருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஓகே, இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைஞ்சிச்சு அப்படின்னா ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வாசலில் இருக்கக்கூடிய பெரியாருடைய சிலை இருக்குல்ல, அது அகற்றப்படும், இது உறுதி அப்படின்னு அண்ணாமலை மறுபடியும் உறுதிப்படுத்தியிருக்காரு, சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த பெரியார் சிலையில் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை மாற மனிதனை நினை அப்படின்னு சொல்லிட்டு கோவில் வாசல்லையே அந்த சிலை வைக்கப்பட்டிருக்கு. இது ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சாமி கும்பிடுவதற்காக போகக்கூடிய பக்தர்கள் இருக்காங்களே, லட்சக்கணக்கான பக்தர்கள், அவங்களுடைய சென்டிமெண்ட்டை ஹர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக ஹிந்து மக்கள் தெரிவிச்சுக்கிருக்காங்க. இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, பாஜக ஆட்சி தமிழகத்தில் அமைஞ்ச உடனேயே அந்த ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வாசலில் இருக்கக்கூடிய பெரியார் சிலை அகற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மறுபடியும் அறிவிச்சிருக்காரு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே இன்னொரு விஷயம், அந்த பை எலெக்ஷனை பற்றி நான் பேசினேன்ல, ஏன் ரொம்ப முக்கியம் தேர்தலில் போட்டியிடுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த 2024 மக்களவைத் தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் தான் ஈரோடு தொகுதியில் போட்டிட்டாங்க. பாஜக கூட்டணி சார்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டிடுறாங்க. 12,500 வாக்குகள் கிட்ட வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். 12,500 வாக்குகள் கிட்ட.
இப்போ பாஜக கூட்டணி யாருமே போட்டியிடலை. அப்போ இந்த 12,500 வாக்குகள் யாருக்கு போகும்? சீமான் போட்டிடுறாரு. இப்போ இந்த நேரத்தில் சீமான் பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த வாக்குகள்லாம் நாம் தமிழர் கட்சி பக்கத்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வாக்குகளை தக்க வைக்கிறதுக்கு, வாக்குகளை உயர்த்துவதற்கும் தேர்தலில் டெஃபினட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப அத்தியாவசியமாக நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா நம்ம பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.